என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாத எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் இயேசு சொன்ன ஓமைகளின் மூலமாக நமக்கு கொடுக்கும் எச்சரிப்புகளின் சத்தத்தை குறித்தும் பாடங்களை குறித்தும் தியானித்து வருகிறோம். அவர் குருத்தோலை ஞாயிறுக்கு அடுத்ததாக சிலுவையில் அறையப்படும் முன்பாக சொன்ன சில ஓமைகள் ஆழமான கருத்து உடையவைகளாக இருக்கின்றன. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே அவர் ஒரு ஓமையை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை இன்று நாம் தியானிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களோடு உண்மைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்ட போது கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லவர் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரமில்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊமையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன தெரிவிக்கிறார் என்று தியானிக்கும்போது, ஆண்டவர் ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியான இஸ்ரவேல் மக்களையும் தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கே தன்னுடைய நீதி நேர்மை நியாயங்களை வெளிப்படுத்தி நம் எல்லோரையும் அவர்களுடைய பிள்ளைகளாக விரும்புகிறார். அதற்காக அவர்கள் மூலமாக நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கவும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கவும் அவர் வாஞ்சிக்கிறார். சமாரிய பெண்ணுடன் அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலே இடைப்படும்போது இப்படியாக கூறுகிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிகிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் யூதர்கள். அவர்கள் மூலமாக உலகத்திற்கே ரட்சிப்பு கொண்டு வருவதற்காக அவர்
வேதத்தையும் அவர்கள் மூலமாக மனித குலத்திற்கு கொடுக்கிறார். அவர்களை அவர் சொல்லும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்திலே நல்ல ஒரு பந்தியிலே வந்து அமர அவர் வாஞ்சிக்கிறார். ஆனாலும் அவர்கள் அதற்கு மனமில்லாமல் அவர்கள் பொருளாதார ரீதியிலே வியாபாரம் செய்வதும் காளைகளை வாங்குவதும் இப்படியாக தங்களுடைய சமயத்தை செலவு செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடாதிருக்கிறார்கள். அதற்காக வருத்தப்பட்ட அவர் பல ஆட்களை அனுப்புகிறார் என்று சொல்லும்போது பல தீர்க்கதரிசிகளை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். எப்படியாவது இவர்கள் அவருடைய பந்தியிலே வந்து அமர வேண்டும், அதை நிரப்ப வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. ஆனாலும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்காமல் போன போது ஆண்டவர் இயேசுநாதன் மூலமாக அவர் வந்ததன் பிறகு இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல மனித குலத்தையே அவர் தம்முடைய பந்திக்கு அழைக்கும்படி ஒரு திட்டமிடுகிறார். அதனால்தான் இயேசுநாதரையும் இங்கு அனுப்புகிறார். அவர் வந்த பிறகு அவர் பேதுருக்கு இட்ட முதல் கட்டளை லூக்காவிலே காண்கிறோம் 5வது அதிகாரத்திலே, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குகிறேன் என்று சொல்லுவார். ஏனென்றால் பேதுரு அதுவரை மீன்களை பிடிக்கிறவர்களாய் இருப்பார். அன்று முழுதும் அவர் மீன்களை பிடித்தும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த கடற்கரையோரம் வரும்போது பேதுருவிடம் சொல்லுவார், அங்கே வலையை போடு என்றுவார். அதற்கு பேதுரு முழுதும் வலையை போட்டோம் ஐயா, ஒரு மீனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுவார். அப்பொழுது அவர் சொல்லுவார், போட்டு பாரேன் என்றும்போது வலை கிழியத்தக்க மீன்கள் அவருக்கு கிடைக்கும். அப்பொழுது அவர், ஐயனே நான் பாவி, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், என் பின்னே வா, நான் இனி உன்னை மனிதர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லுவார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவர் யூதர்களை விட்டு எல்லோரையும் தன்னுடைய படைப்புகளை பிள்ளையாக்க விரும்புகிறார். அவர் கொடுத்த கடைசி கட்டளையும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனங்களிலே, நீங்கள் போய் உலகமெங்கிலும் போய் எல்லோரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லுவார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆண்டவர் யூதர்களையும் தாண்டி எல்லோரையும் அவருடைய பந்தியிலே சேர்க்க வாஞ்சிக்கிறார். பந்தியிலே உட்காருவதற்கு அழைக்கப்படுவதற்கு எனக்கு அருகதை இல்லையே, ஆனாலும் ஆண்டவர் என்னை அருகதைப்படுத்தி என்னை அழைத்தாரே என்கிற ஒரு பக்குவத்தோடு நாம் போவோம் என்றால் நம்மை அமர்த்துவார். இதற்கு போவதற்கு எனக்கு ஹக்கு இருக்கிறது, நான் அழைக்கப்பட வேண்டியவன், நான் திறமைசாலி, நான் நல்லவன் என்று புகழாரத்தோடு நாம் போவோம் என்றால் அது அங்கே சொல்லப்பட்ட ஒரு அவர் வரும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் உட்கார்ந்திருப்பதை காணுவது போல இருக்கும். கல்யாண வஸ்திரம் என்ன என்றால் நமக்கு தெரியாது. அந்த காலத்திலே என்ன கல்யாண வஸ்திரமாக இருந்திருக்கும் என்று நமக்கு புலப்படவில்லை, தெரியவில்லை. ஆனாலும் இது ஆவிக்குரிய ரீதியிலே காணும்போது இந்த ஒரு வஸ்திரம் தாழ்மையை குறிக்கிறது, ஒரு நன்றி உள்ள ஒரு உள்ளத்தை குறிக்கிறது. தகுதி இல்லாதவனாய் இருந்தும் என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறாரே என்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு போய் உட்காருவதற்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் சுய முயற்சியினாலே நான் செய்ததற்கு பலன் கிடைக்கிறது என்கிற ஒரு மனம் திரும்பாத இருதயத்தோடு ஒருவன் உள்ளே சென்று அமர்வானானால் ஆண்டவர் அவனை அதற்கு ஒப்பு இடுவதாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உவமையின் மூலமாக என்ன தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் தம்முடைய பரலோகத்திலே படைப்புகளாகிய நம்மை பிள்ளைகளாக்கி அங்கு அமரச் செய்வதில், நமக்கு ஒரு பந்தியில் அமரச் செய்வதில், நமக்கு ஒரு நல்ல பொக்கிஷங்களை கொடுப்பதில் ஆவலாக இருக்கிறார். அதற்கு அழைக்கப்பட்டவர்கள்
தகுதி இல்லாமல் போகும்போது நம்மை தெரிந்து கொள்ள அவர் சித்தமாயிருக்கிறார். அதனால்தான் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று முடிக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக்க விரும்புகிறார். ஆனால் பிள்ளை ஆவதோ பிள்ளை ஆகாமல் இருப்பதோ அது அவரவர்கள் கையிலே இருக்கிறது. ஏனென்று சொல்லுவோமானால், நன்மை தீமை அறிகிற அறிவை கொடுத்த பிறகு அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தெரிந்து கொள்ளும் தன்மையை ஆண்டவர் கொடுத்த பிறகு படைப்புகளாகிய நாம் பிள்ளைகளாவது நம் கையிலே இருக்கிறது. மனம் திரும்புவதோ மனம் திரும்பாமல் இருப்பதோ, அவர் சொல்லுவதை கேட்பதோ கேட்காமல் இருப்பதோ, அவர் உணர்த்தும் போது உணர்வதோ உணராமல் இருப்பதோ எல்லாம் நம் கையில் இருக்கிறது. நாம் சொல்லலாம், தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார் என்று. நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், யாரை தெரிந்து கொள்ளுவார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லும்போது மனம் திரும்புவதை அவர் எதிர்பார்க்கிறார். நாம் யாவரும் பாவம் செய்து ஆக்கினைக்கு உள்ளாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை உணர்ந்து நாம் மனம் திரும்புவோமானால் கர்த்தர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் பக்குவப்பட்ட மனதோடு அவரிடம் போக வேண்டும். அவர் அழைக்கும்போது அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். காதிருந்தும் கேளாமல் கண்ணிருந்தும் காணாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லும் வண்ணமாக நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த உண்மையின் மூலமாக அவர் ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக என்ன செய்ய நினைத்தாரோ அது செய்ய முடியாமல் போன போது நம் மூலமாக அவர் உலகத்திற்கு நம்மை அனுப்பி எல்லோரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லும்போது, முதலாவது நாம் சீஷராக வேண்டும், பின்பு மற்றவர்களை சீஷராக்க வேண்டும். லேர்ன் அண்ட் லீட். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறார். அதற்கு நாம் வேதத்தை படித்தவர்களாகவும் அதை புரிந்து கொண்டவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் நம்மை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் செய்கிறவர்களாகவும் இருக்க நாம் முற்பட வேண்டும். இதர வீடியோ பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் நீங்கள் காணலாம். மற்றும் வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் இரவும் பகலுமாக தியானமாக இருப்பதும் மிக அவசியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் விழித்திருந்து ஜெபம் செய்யும்போது நம்முடைய பலவீனங்களை மேற்கொண்டு ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அதை நாம் செய்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா. இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு.